இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 2016 சட்டசபை தேர்தலின் போது அப்போது முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நத்தம் விஸ்வநாதனை அவர் வழக்கமாக போட்டியிடும் நத்தம் தொகுதிக்கு பதிலாக ஆத்தூரில் நிற்க வைத்தார். அப்போது திமுகவைச் சேர்ந்த ஐ. பெரியசாமி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த தொகுதி ஆத்தூர். இருவருக்கும் இடையே அரசியலை தாண்டியிருந்த மறைமுக நட்பை அறிந்த ஜெயலலிதா இருவரையும் மோத வைத்தார். அதில் திமுகவைச் சேர்ந்த ஐ. பெரியசாமி வெற்றி பெறவே தோற்ற நத்தம் விஸ்வநாதனை ஜெயலலிதா ஓரம் கட்டினார். கடந்த 2021 தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. பல மாவட்டங்களில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியடைந்த நிலையில் திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றனர். இதற்கு அம்மாவட்ட திமுகவினர் மறைமுகமாக உதவியதை காரணம் என திமுக தலைமைக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து இந்த தேர்தலில் ஜெயலலிதா பாணியை ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். அதன்படி கடந்த தேர்தலில் பழனி தொகுதியில் வெற்றி பெற்ற சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் போட்டியிடும் திண்டுக்கல்லில் களமிறக்கியுள்ளார். இதுகுறித்து திமுகவினர் கூறுகையில், எதிர்தரப்பினருடன் மறைமுக கூட்டணி அமைத்து செயல்படக்கூடாது என்பதை மாநிலம் முழுதும் உள்ள நிர்வாகிகளுக்கு உணர்த்தவே பழனி தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் போட்டியிடும் திண்டுக்கல்லில் களமிறக்கியுள்ளார் ஸ்டாலின். அதிமுகவில் 3 முறை முதல்வர் பதவி வகித்து சமீபத்தில் திமுகவில் ஐக்கியமான பன்னீர்செல்வம் அதிமுகவின் உட்கட்சி ரகசியங்களை ஸ்டாலினிடம் கூறியுள்ளார். அதன்படி பழனிசாமிக்கு நெருக்கமாகவும் அவரின் வேகமான செயல்பாட்டிற்கும் வருவாய்த்துறை முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மற்றும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் தான் காரணம் என தெரிவித்துள்ளார். எனவே அவர்கள் இருவரையும் தோற்கடிக்க ஸ்டாலின் வியூகம் வகுத்துள்ளார். விராலிமலையில் விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டியிடும் செல்லபாண்டியன், திருமங்கலத்தில் உதயகுமாரை எதிர்த்து போட்டியிடும் மணிமாறனிடம் நீங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி தேடி வரும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்றனர்.